guys, Assalamualaikum. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? So today நம்ம weekend vlog தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கராமா போலான்னு கிளம்பிட்டோம். பட் கிளம்பும் போதே லைட்டா மழை தூர ஆரம்பிச்சிருச்சு. பட் ஹெவி ரெயின் கிடையாது. எப்படியோ நாங்க மெட்ரோ ஸ்டேஷன் போயிட்டோம். மெட்ரோல ஏறினதும் என் பொண்ணு எனக்கு கேம் வேணும்ட்டு அடம்பிடிச்சு கேட்டு கொஞ்ச நேரம் கேம் விளையாண்டுட்டு இருந்தா. நானும் அவ கூட சேர்ந்து கொஞ்சம் விளையாண்டுட்டு இருந்தேன். நான் இல்லாம விளையாடுறது ஒரு விளையாட்டா? மரியாதை என்னையும் சேர்த்துக்கங்க, இல்லைன்னா ஆட்டையை கழிச்சு முடியும். நாங்கள் கிளம்புனது 7:30 மணிக்கு மேலே தான். ஸோ அங்கே போகும்போதே 8 மணி ஆயிடுச்சு. அதனால் ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு அப்புறமா நம்ம ஹைப்பர் மார்க்கெட் போவோன்ட்டு ஃபஸ்ட்டு சாப்பிட போயாச்சு. இன்றைக்கி நல்ல ஒரு தமிழ் ரெஸ்டாரண்ட் தான் போயிருந்தோம். ஸோ போனோடனே ஒரு பொடி தோசை ஆர்டர் பண்ணிட்டேன். சாப்பாடு காரமாக இருந்துச்சா இல்லை இந்த 30 days ஃபாஸ்டிங் இருந்ததுனால எங்கள் வாய் வெந்து போயிடுச்சான்னு எங்களுக்கே தெரியல. எந்த சாப்பாடை வாயில் எடுத்து வச்சாலும் ரொம்ப காரமாக இருந்துச்சு. ஒரு பிளேட் சுவரொட்டியும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். நல்லா இருந்துச்சு. ஒரே ஒரு சப்பாத்தி வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்போ தான் அந்த கடையில் ஜிகர்தண்டா இருக்குன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ டக்குன்னு அதை ஆர்டர் பண்ணியாச்சு. ஜிகர்தண்டாலாம் குடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ ரொம்ப என்ஜாய் பண்ணி குடிச்சிட்டு இருந்தேன். ஸோ நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறமா ஹைப்பர் மார்க்கெட் போயிட்டோம். சேம் ஹைப்பர் மார்க்கெட்டுக்கு என் ஹஸ்பண்டோட கலீக்ஸும் வந்திருந்தாங்க. ஸோ அவங்க அவங்களோட கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க. நீங்க ரூமுக்கு போய் சாமான்லாம் பேக் பண்ணிக்கிட்டு வண்டி கிட்ட ரெடியா இருங்க. ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். வரும்போது ஒரு பீடா வாங்கிட்டு வந்தோம். நல்லா இருந்துச்சு. நம்ம ஊர் மாதிரி வெத்தலையில மடிச்சு கொடுக்க மாட்டாங்க. இது நல்லா அரைச்சி ஒரு பால் ஷேப்ல வச்சிருப்பாங்க. பட் இதுவும் நல்லா தான் இருக்கும். அவ்வளோதான், வீட்டுக்கு படுத்து தூங்கியாச்சு. சண்டே மார்னிங் வழக்கம் போல் ஒரு லேசி மார்னிங்காக தான் ஆரம்பிக்கும். மார்னிங் எந்திரிச்சது லேட்டு. எந்திரிச்சிட்டு என் பொண்ணை குளிக்க வச்சுட்டு என் ஹஸ்பண்ட் அவளுக்கு ட்ரையர் போட்டுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு லஞ்சுக்கு கிரேவி என் ஹஸ்பண்ட் தான் வச்சாங்க. பருப்பு குழம்பு வச்சுட்டு இருந்தாங்க. யூடியூப்பில் பாட்டு கேட்டுக்கிட்டே நானும் என் ஹஸ்பண்டும் சேர்ந்து வேலை பார்த்துட்டு இருந்தோம். நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு சைட் டிஷ்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து சிம்பிளாக ஒரு லஞ்ச் ரெடி பண்ணி முடிச்சிட்டோம். எக்கெலாம் உடச்சி ஊற்றி நல்லா ஒரு திக்கான ஒரு பருப்பு குழம்பு வச்சுருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. நான் அதுக்கு சைட் டிஷ்ஷாக முட்டைக்கோஸ் பொரியல் வச்சுருந்தேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு குட்டி தூக்கம் போட்டுட்டு ஈவினிங் ஒரு 6 மணி இருக்கும். வெளியில் நிற்கலான்ட்டு கொஞ்ச நேரம் நின்றுட்டு இருந்தோம். என் பொண்ணு வெளியில் சைக்கிள் ஓட்டிகிட்டு இருந்தா. சாண்டியும் அவள் கூட நின்று விளையாண்டுட்டு இருந்தான். அப்போ தான் எங்களுக்கு ஞாபகம் வந்துச்சு, எங்கள் வீட்டில் லேப்டாப்பில் ஒரு சின்ன ப்ராப்ளம். ஸோ அதை போய் ரிப்பேர் பண்ணிட்டு வரலான்ட்டு வெளியில் கிளம்பிட்டோம். லேப்டாப்பை மட்டும் ரிப்பேர் பண்ணிட்டு வந்துடுவோமா என்ன? பக்கத்துலேயே ஹோட்டல் இருந்துச்சு, சாப்பிட போயிட்டோம். வாழ்க்கையில ஏதாவது சாதிக்கலான்னு நம்ம நினைக்கிறப்ப தான் பசி எடுக்குது. சரி சாப்பிட்டு சாதிக்கலான்னு சாப்பிட்ட உடனே தூக்கம் வந்தது. என்ன பண்றது? இப்போ ரோட் சைட்லேயே இந்த இடம் இருந்ததுனால நல்லா பராக் பார்த்துக்கிட்டே சாப்பிட உட்காந்துருந்தோம். நாங்கள் இன்றைக்கி ஆர்டர் பண்ணது லிமோ ஷவர்மா. லிமோ ஷவர்மானா ஒன்றுமே கிடையாது, ஷவர்மாவை சும்மா கட் பண்ணி வச்சுருப்பாங்க. அடுத்து ஒரு பர்கர் சாண்ட்விச் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஃபைனலாக ஒரு காஃபி குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. சாண்டி எங்களுக்காக கேட்டுக்கிட்டே வெயிட் பண்ணிட்டு இருந்தான். அவன் எப்போவுமே நாங்கள் போயிட்டு வர வரைக்கும் கேட்டுக்கிட்டே நிற்பான். ஸோ இப்படி தான் எங்களோட இந்த வீக்கெண்ட் ரொம்பவே லேசியாக போச்சு. இதே மாதிரி சில மொக்க விலாகும் பல இன்ட்ரெஸ்டிங் விலாகும் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு விலாகில் உங்களை மீட் பண்ணுறேன். until then, bye bye.